நான் இந்த ரீடிங் பண்ணியிருக்கேன். பண்ணினதில் சர்ப்ரைஸான பதில் வந்தது. ஒரு பையன் வந்து 40 வயசு இருக்கும். ஐ வாண்ட் டு மேரி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு எடுத்துட்டார் அவர். அப்போது ரீடிங்கில் என்ன சொல்லுது? ஒரு பைலட் வந்து என்கிட்ட படிக்கிறான். ஈவினிங் படித்து முடிச்சுட்டான். படிக்கும்போது அவனுக்கு வெளிநாடு போகலான்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டான். ஓவர்சீஸ் கொட்டார் ஏர்லைன்ஸ் எதுமோ. நெக்ஸ்ட் மார்னிங் ஐச்சிங்கில் கேட்குறேன், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மை அப்ளிகேஷன். இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா ஆர்த்தேரியன் ரைட்டிங்ஸ், ஓகம் ஸ்கிரிப்ட்ஸ், அது போக ஆர்த்தேரியன் டேரோ, மெர்லின்ஸ் விஸ்டம். அது கீழே இறங்கி வந்தீங்கன்னா கிரீஸில் டெல்ஃபிஸ் ஆரக்கிள் இருக்கிறதுல டெல்ஃபிஸ் ஆரக்கிள் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட். ஸோ இப்படி உலகம் முழுக்க சமகாலத்திலேயோ அல்லது வேறு காலத்திலேயோ அமெரிக்கா முழுக்க காரில் தன்னுடைய உறவினர்களை பார்க்க போகணுன்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க மனசில் 56 ஸ்டேட் இருக்குது. எங்கே முதல்ல ஆரம்பிக்கிறதுன்னு கேள்வி. அவங்க ஐச்சிங்கை கேட்டாங்க, ஒரு பதில் வந்தது. அந்த இமேஜை பார்த்துட்டு அந்த ஃபோரமில் எழுதின உடனே நான் சொன்னேன், நவ் மீடியா தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஆன்மீகம், சினிமா மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல வகையான நேர்காணல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட திரு சுப்பிரமணியன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஐச்சிங் சம்பந்தமான கேள்விகளை கேட்கணும்னா அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நேரம் ஏதாவது இருக்கா? நேரம்னு கிடையாது, கேட்கணும்னு நியாயமான கேள்வியாக இருக்கணும், குறிப்பாக இருக்கணும். சும்மா ஊர்க்கதையெல்லாம் போட்டு இதை பண்ணணும் அதை பண்ணலாம் இங்கே கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஒரு அப்பா, அவர் வந்து நல்ல பதவி, லைக் இந்த ஏர்போர்ட்டில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். அவர் சொன்னால் தான் பிளேன் இறங்கும் போகும். அந்த பதவியில் இருக்கவர், நல்ல படித்தவர், அறிவாளி. அவர் கேட்குறார், சார் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். நான் ரீடிங் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு உணர்த்தினது என்னென்னா, இந்த பையனுக்கு வேலை இல்லை. நான் கேட்டேன், படித்த அப்பாவாக இருக்க, வேலை இல்லாத பையனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னு. இல்லைங்கிறது அவர் உணர்ந்தார். அப்புறம் நான் மாற்றினேன் கேள்வி என்னென்னா, மை சன் இஸ், we want to get our son married, full stop. My son is not employed now. We need to get my son employed urgently. Please help. ஸோ கேள்வி என்னாச்சு? கல்யாணத்தில் ஆரம்பித்த கேள்வி வேலையில் முடிஞ்சுது. அர்த்தம் என்னென்னா, எத்தனை படிச்சிருந்தாலும் எத்தனை தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு என்ன கேட்குறோம், எதை நியாயமாக கேட்கணும்னு தெரியாது. இது போக நான் சொல்கிறது கதை மாதிரி இருக்கும். அதில் உணர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். எப்படின்னா, ஒரு மனிதர் சாதாரணமானவர், வறுமையில் கிட்டத்தட்ட இருக்காருன்னு வச்சுக்கலாம். கண்ணு தெரியாது, வயசாகிடுது. இது ஒரு கதை. அவருக்கு ஒரு சோம்பேறி மகன், வேலை வெட்டுக்கெல்லாம் போகாமல் சுற்றின்னு இருக்கான். இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ எடுத்து படிக்கிறாரு, ஏதோ மெத்தட் பண்ணோம்னு கடவுள் வந்துடுறாரு அவர் முன்னாடி. வந்துட்டு வரம் கேள் மகனே அப்படின்னு இவர் எடுத்து அள்ளி கேள்வியாக வீசுகிறாரு. அப்போ கடவுள் சொன்னாராம், ஒரு வரம் கேள் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறார், இந்த நபர் படிப்பறிவு இல்லாட்டாலும் தன்னுடைய எல்லா வரத்தையும் சேர்த்து ஒரே வரமாக கேட்குறார். என்னென்னா, என்னுடைய பேர குழந்தை தங்கத் தொட்டிலில் தவழ்வதை நான் பார்க்க வேண்டும். கண் தெரியுது, சோம்பேறி மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, பணக்காரர் ஆகிட்டார். அப்போ தான் கடவுள் உணர்ந்தாராம், நான் படைத்த மனுஷனுக்கு இப்படியெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு. நம்ம உணர வேண்டியது என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரியான மிக்ஸ் அவியல் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நேர்மையாக ஸ்ட்ரைட்டாக, எனக்கு இதுக்கு யாராவது உதவி பண்ணாங்களா, நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண தகுதி இல்லைன்னா. ஒரு குறிப்பாக இந்த கேள்வி எங்கே பொருந்தும் ரொம்ப அப்படின்னா, ஆம் ஐ ரெடி டு மேரி, இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. எனக்கு எப்போ கல்யாணம், பொண்ணு எந்த ஊர்லேருந்து வருவா, சொத்து இருக்குமா, அதெல்லாம் கேட்பான். நான் ஆம் ஐ ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஸ்பிரிச்சுவலி, நான் அந்த மேரேஜுங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே, அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே வர தகுதி உள்ளவன் தான். அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. நான் இந்த ரீடிங் பண்ணியிருக்கேன். பண்ணினதில் சர்ப்ரைஸான பதில் வந்தது. ஒரு பையன் வந்து 40 வயசு இருக்கும். ஐ வாண்ட் டு மேரி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு எடுத்துட்டார் அவர். அப்போது ரீடிங்கில் என்ன சொல்லுது? இந்த பையன் வந்து கத்திக்கு கீழே வருவான்னு சொல்லுது. அப்படின்னா சர்ஜரி, ஆரோக்கிய குறைவு. நான் சொன்னேன், தம்பி உனக்கு உடம்புல ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஆரோக்கியமாக சர்ஜரியான்னு நான் கேட்கல. எனக்கு தெரியும் மனசில் இருந்தாலும் கேட்க முடியாது, வயசு
அந்த பொசிஷன். ஆமாம் சார், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. நான் சொன்னேன், உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி பண்ணிவிட்டு கல்யாணங்கிற பேச்சுக்கு வா. அர்த்தம் என்னன்னா, நீ உன்னை சரி பண்ணிக்கணும். இல்லை அந்த கட்டம் தாண்டி போச்சுன்னா டேஞ்சர். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப வித்தியாசமான கேஸ். இது வந்து ஒரு பையன் என்ன பண்ணார், 2 ஹாரோஸ்கோப் எடுத்து இப்படி நெஞ்சோடு அணைச்சி இப்படி என்னை வந்து பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணான், சார் எனக்கு எந்த ஜாதகம் மேட்ச் ஆகும்னு சொல்லணும் சார். நான் வந்தான் அந்த பையன் உட்கார வச்சு. நான் சொன்னேன், எனக்கு கட்டம் பார்க்க தெரியாதுப்பா, இருந்தாலும் உட்காரு. ஸோ ஐ கன்சல்டட் ஐச்சிங். அவனுக்கு வந்த பதில் என்னன்னா, ஓகே ஃபார் ஓல்டர் பர்சன் டு மேரி, அதாவது வயதானவர்கள் இந்த பெண்ணை மனம் முடிக்கலாம். அப்போ நான் அந்த பையனை கேட்குறேன், ஜாதகம் எங்கேருந்து வந்தது? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு பெண் விடோ, இன்னொரு பெண் டைவர்ஸி. முதல் முறையாக கல்யாணம் பண்ணுற எந்த நல்ல சிந்தனை உள்ள அப்பா அம்மாவோ அதை பொதுவாக ஒத்துக்க மாட்டாங்க. புக்கு என்ன சொல்லிச்சு, ஓல்டர் பர்சன் வயதானவர்கள் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பையனை தடுக்கிறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பம், புத்தி சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம். அவனுடைய முடிவில் நமக்கு ஒரு மிரர், கண்ணாடி வச்ச மாதிரி, அதை பார்த்து அவன் உணர்ந்துக்கணும். எனக்கு என்ன பரவாயில்லன்னு போனால் அது அவனுடைய முடிவு. ஆனால் அந்த சந்தர்ப்பம் வந்து அவனை தடுக்குது. அப்படின்னா நேரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் எதுக்கு என்ன வந்து பார்த்தான், இல்லை ஐச்சிங் எதுக்கு அவனுக்கு அப்படி பதில் சொல்லணும். ஸோ இப்படி வினோதமாக இருக்கும் பதில்கள், கேட்டது கேட்காததெல்லாம். ஒருத்தர் வந்து எத்தனை கேள்விகளை ஐச்சிங்கில் கேட்க முடியும், எத்தனை முறை? பொதுவாக முக்கியமான கேள்வி கேட்கணும், முக்கியமான கேள்வி கேட்கணும். 2-3 விஷயங்கள். இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார், ஆனால் வேலை இல்லை. அப்படி வேலை கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் வந்துடும், கேட்காமையே கேள்விக்கு பதில் வந்துடும். அது போக ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, பெங்களூர்லேருந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, சார் வி வாண்ட் டு ஷிஃப்ட் அவர் ஃபேமிலி டு டெல்லி. மனசுக்குள்ளே பூனாவும் இருக்குது அவளுக்கு. நான் கேள்வி கேட்குறேன், நார்த் ஈஸ்ட் இஸ் நாட் ஃபேவரபிள், டெல்லிக்கு போகாது. நான் அந்த அம்மாக்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். கூடவே ஐச்சிங் என்ன சொல்லிச்சு பதில்ல, ஆஸ்கர் டு கோ சவுத் வெஸ்ட். கேட்ட கேள்வி டெல்லிக்கு போகலாமா, வந்த பதில் டெல்லிக்கு போகக்கூடாது, சவுத் வெஸ்ட்டுன்னு பார்த்தேன்னா பூனா. இப்படி மேப்பை முன்னாடி இப்படி வச்சு சவுத் வெஸ்ட் பார்த்தா பூனா. நான் சொன்னேன், பூனா இஸ் ஃபேவரபிள் பிளேஸ் ஃபார் யூ. அப்போ சொல்கிறேன் அந்த அம்மா, எஸ் சார் வி ஹேட் பூனா எஸ் செகண்ட் சாய்ஸ். இதில் என்ன உணரணும்னா, நமக்கே தெரிஞ்ச நல்ல விஷயங்களை, நமக்கு தெரிஞ்ச ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம கரெக்டாக வேல்யூ பண்ண மாட்டோம். அறியாமையினாலோ, இல்லை கொஞ்சம் நேரம் சரியில்லை, சிந்தனை தெளிவில்லை, இல்லை சில நேரங்கள் வேறு ஏதாவது உந்துதல், அப்போது தப்பான பாதைக்கு போயிடும். ஐச்சிங் ஒன்று அது மாதிரி போகவே விடாது. அது தப்பு, இது சரி. அது போக உங்கள் கேள்வியில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. கேட்ட கேள்வியே வார்த்தை ஜாலங்கள் மாற்றி கேட்கலாமா? பொதுவாக ஐச்சிங் அதை வந்து உங்களை என்கரேஜ் பண்ணாது. ஆனால் ஒரு நியாயமான விஷயம் கேட்கலாம். நான் முதல் கேள்வி கேட்டு காலம் கொஞ்சம் ஓடிடுச்சு, மாற்றங்கள் நடந்திருக்கலாம் எனக்கு தெரியாமல், ஸோ இப்போ நான் திரும்பியும் கேட்கலாமான்னா, நியாயமாக இருந்தால் நல்ல விஷயமா இருந்ததுன்னா நலம் விரும்பி அதை கேட்கலாம். ஆனால் இடைவெளி இருக்கணும். இது போக முக்கியமாக ஒரு இது என்னென்னா, இதில் ஒரு சாப்டர் வரும், சாப்டர் 4ன்னு பேர். சாப்டர் 4ல் என்ன சொல்லியிருக்கேன்னா, இட் இஸ் த இன்னசென்ட் சைல்டு சீக்கிங் மை விஸ்டம். இந்த இடத்துல ஐச்சிங் வந்து தன்னை அடையாளப்படுத்தி தன்னை ஒரு உருவத்தோடு அவன் முன்னாடி காட்டுது. இப்போ ஐச்சிங் இங்கன்னா அந்த பையன் அங்கே. அப்போ சொல்லுவோம் இன்னசென்ட் யங் சைல்டு. பையங்கிற வார்த்தைக்கு அர்த்தமோ வயசோ வித்தியாசப்படுத்தி கொண்டா, அது 50 வயசானாலும் ஐச்சிங் முன்னாடி பையன்தான். அப்போ என்ன சொல்லும், முதல் தடவை என்னை மரியாதையோடு கேட்டால் நான் நல்ல பதில் சொல்வேன். ஃபஸ்ட் டைம் இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ கிவ் ஃபேவரபிள் ஆன்சர். இஃப் யூ டோன்ட் பிலீவ் மை ஆன்சர் அண்ட் ஆஸ்க் அகெயின், அதாவது வார்த்தை ஜாலங்கள், போக்கு காட்டுறது, நேற்று கேட்டுட்டு இன்னைக்கு கேட்குறது, கேட்டால் சொல்லும் ஐ டோன்ட் கிவ் அ ஃபேவரபிள் ஆன்சர். அர்த்தம் என்னென்ன, கண்டிப்பு, நீ நான் சொன்ன பதிலை மதிக்கலை, இல்லை சரியாக புரிஞ்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை, இல்லை உரிய நேரம் கொடுக்கலை. முக்கியமான விஷயம் உரிய நேரம் கொடுக்கறது. இதுக்கும் ஒரு கேஸ் இருக்குது. ஒரு பைலட் வந்து என்கிட்ட படிக்கிறான், ஈவினிங் படித்து முடிச்சுட்டான். படிக்கும்போது அவனுக்கு வெளிநாடு போகலான்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டான், ஓவர்சீஸ் கொட்டார் ஏர்லைன்ஸ் என்னமோ. நெக்ஸ்ட் மார்னிங் ஐச்சிங்கில் கேட்குறான், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மை அப்ளிகேஷன். ஆன்சர் வந்து வெயிட்டிங். அது வந்து என்ன சொன்னேன், மாஸ்டர் இந்த மாதிரி வந்து. நான் சொன்னேன் எப்போ போட்ட அப்படின்னு கேட்டேன். ராத்திரி.
நான் சொன்னேன் ஒரு மெயில் படிக்க 24 hours டைம் ஆகும்பா. அது தெரியாமையா நீ நேற்று ராத்திரி போட்டுட்டு 2 பேரும் டைம் ஜோனே வேறு. அவங்களுக்கு நமக்கும் குறைஞ்சது 3-4 மணி நேரம் வித்தியாசம் வரும். 2லேருந்து 4 மணி நேரம் வித்தியாசம் வரும். அவனுக்கு ஆஃபீஸ் மூடிட்டப்புறம் நீ போட்டிருக்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்? வெயிட்டிங் எங்கே பொறுமை காக்கணுமோ அங்கே பொறுமை காக்கணும். மனுஷங்களுடைய குணம் வந்து என்னென்னா, சும்மா யானை வருதுன்னு எனக்கு 2 கட்டிட்டு போ அப்படின்பா. இவனால் அதை மேய்க்க முடியுமா, இல்லை அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வெயிட்டிங் அதே மாதிரி வெயிட்டிங் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி அப்படின்னா அவங்களுக்கு வெயிட்டிங் வரும். யூ வெயிட் ஃபார் த டெவலப்மெண்ட், யூ வெயிட் ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி எனிமி, யூ வெயிட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்ட்ராட்டஜிங்கிற வார்த்தை சொன்னோம்னா ஆர்மிக்கு குறிப்பாக இதை விளக்கே ஆகணும். நான் இப்போ எங்கிட்ட படித்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்க எல்லாரும் பல தொழிலிருந்து வந்தவங்க. உதாரணத்துக்கு கர்னல், நாட்டில் நம்பர் 1 கர்னல், சண்டை போடுறவர், ஆர்கிடெக்ட், அல்காரிதம் ரைட்டர்ஸ், சயின்டிஸ்ட், ராக்கெட் சயின்டிஸ்ட், அக்குபஞ்சரிஸ்ட், பிஸ்னஸ்மேன், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இவங்க எல்லாருக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்களுடைய துறை வித்தியாசம். ஆனால் பாடி ஆஃப் நாலேஜ் ஒன்று தான். அர்த்தம் என்னென்னா, யார் எடுத்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கான நாலேஜ் அதில் இருக்கும். இதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு லேடி வந்து ஒமான்லேருந்து படித்து முடிச்சுட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி இருந்தது. அப்போ நான் சொன்னேன், என்ன சொல்லிச்சுன்னா, யூ ஹார்வெஸ்ட் வித்தவுட் ப்ளவிங். இது எப்படி முடியும்? பூமி இல்லாமல் விளைச்சல் கிடையாது. ஆனால் நான் அந்த பொண்ணுக்கு என்ன சொன்னேன்னா, ஹைட்ரோபானிக்ஸ் அப்படின்னு ஒரு ரீசன்ட் டெக்னாலஜி இருக்குது, அதில் தண்ணியை வச்சு கல்டிவேட் பண்ணலாம். அப்போ அந்த பொண்ணு உடனே சொன்னேன், எஸ் சார், என்னோடய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார். அதில் என்னென்னா, பேம்பு மாதிரி சேனல் வச்சுட்டு வாட்டர் போட்டு நியூட்ரியன்ஸ் போட்டு கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணி பிளான்ட்டு பண்ணால் நல்லா வளரும். நான் அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். அவங்க இப்போ கோடியில் சம்பாதிக்கிறாங்க. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஐச்சிங் எழுதின காலத்தில் ஹைட்ரோபானிக்ஸ் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையை புரிஞ்சிக்கிறோம், ஹார்வெஸ்ட் வித்தவுட் ப்ளவிங். அதே மாதிரி இதே இன்னொரு இடத்துல பொருத்தி பார்த்தோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் கமாடிட்டி ட்ரேடிங்னு ஒன்று உண்டு. கமாடிட்டி ட்ரேடிங்கில் பையராக இருக்கிற இந்த நபர் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் இருப்பார். அவர் போய் அங்கே அறுவடை பண்ணுறதில்லை. ஸோ யூ கேன் திங்க் and conclude saying I think is very old and very modern, up to date. இப்போ இது இந்த டெக்னாலஜியெல்லாம் வெரி அப் டு டேட். லேர்னிங்கை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, எம்டி வெசல் வில் ஒன்லி பி யூ வில் பி ஏபிள் டு போர் இன் இட் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு சைல்டு மாதிரியான ஒரு குழந்தைமையின் மனோநிலையோட ஒரு இன்னோசன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு விஷயத்தை கற்றுக்கும் பொழுது அது நமக்கு நிறைய விஷயங்களை நம்மளுடைய ஐ ஓப்பனராக அது ஒர்க் பண்ணுங்கிறதுக்கு ஐச்சிங் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக இருக்குது. இப்போது எந்தெந்த கண்ட்ரீஸில் ஐச்சிங்கை யூஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? வெரி குட். ஆரம்ப காலத்தில் ஐச்சிங் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1900 அந்த பீரியடுக்கு அப்புறமா தான் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வந்து இந்த அக்சஸ் கிடச்சிது. இதை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி எந்த நாட்டிலலாம் ஐச்சிங் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன். சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், வியட்நாம் அண்ட் ஃபார் ஈஸ்ட் ஏஷியா. அதுக்கு ப்ரூஃப் சவுத் கொரியன் ஃப்ளாக். ஜாப்பனீஸில் ஐச்சிங்க்கு பேர் வந்து இக்கிடான் அப்படின்னு பேர். அதாவது இடோ அப்படிங்கிற ராஜா வம்சம் ஆண்டபோது இடோ பீரியடில் ஐச்சிங் ஃபாலோ பண்ணி ஒரு வரி போடலாமா, இல்லை ஒரு நபரை வந்து தூதுவரை அனுப்பலாமா, அந்த மாதிரியான அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அதை உபயோகிச்சிருக்காங்க. சவுத் கொரியா, வியட்நாம் அதெல்லாம் வந்து ஏர்லி பீரியட்ஸில். இங்கிலீஷ் பேசுகிற மக்களுக்கு ஐச்சிங் வந்து அவங்க கைக்கு எப்போ வந்ததுன்னா 1900 ஜேம்ஸ் லெகேங்கிற பிரிட்டிஷ் நேஷ்னல் ஐச்சிங்கை வந்து சைனீஸ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் வில்லம் அப்படின்னு ஜெர்மன்லேருந்து ஒரு பாதிரி, அவர் வந்து மத சம்பந்தமான விஷயத்துக்கு சைனா போவார் அங்கே வேலை பண்ணுறதுக்கு. அங்கே ஆச்சரியப்படுற மாதிரி என்ன நடந்ததுன்னா, அவர் சைனாவில் உள்ள அந்த கல்ச்சர், ரிச்சுவல்ஸ், ரிலிஜன், லாங்குவேஜ் இது மேலே ஈர்க்கப்பட்டு அவர் சைனீஸ் படித்து ஐச்சிங் படித்து அதை வந்து சைனீஸ்லேருந்து ஜெர்மனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணார்.
இந்த புக்குக்கு முந்தின புக்கு ஜெர்மனில் அவர் எழுதினது. அதுக்கப்புறம் இந்த புக் ஜெர்மனில் இருக்கும்போது கார்ல் குஸ்டாவ் யூங் அப்படிங்கிறவர் கிரேட் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய ஸ்டூடெண்ட். கார்ல் குஸ்டாவ் யூங் ஐச்சிங், ரிச்சர்ட் வில்லம் எழுதின ஐச்சிங்கை ஜெர்மனில் 30 வருஷம் படித்தார். படிச்சுட்டு ஒரு நாள் அவருக்கு திடீர்னு ஒரு தாட் வருது, ஒரு எண்ணம், இதை ஆங்கில மொழி பேசுகிற மக்களுக்கு நம்ம கொண்டு போனால் என்ன அப்படிங்கிற அந்த முயற்சிக்கு இவர் ஒரு முன்னெடுப்பு வைப்பார். இவர் என்ன பண்ணார், கால் பெயின்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட்டோடு சேர்ந்து இந்த புத்தகத்தை 1949 கார்ல் குஸ்டாவ் யூங் எழுதி கால் பெயின்ஸுங்கிறவர் ஜெர்மன்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணவர். ஸோ இது 1949. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சைனீஸ்லேருந்து எழுதினது, இங்கிலீஷில் ரிச்சர்ட் வில்லம் எழுதினது, இன்னொருத்தர் எழுதுறது, இதை பேஸ் பண்ணி காப்பி பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் எழுதிட்டாங்க. ஒரிஜினலாக சொல்ல போனோம்னா இவங்களுக்கு இங்கிலீஷில் முதல் முறையாக கொண்டு வந்தது ஜப்பனீஸில் எக்கிடான், கொரியா, சவுத் கொரியாவில், ஜெர்மன், அதுக்கப்புறமா மற்ற நாடுகளுக்கெல்லாம் இது ஒன்றுக்கு பின்னால் ஒன்று ஃபாலோ பண்ணி வந்தது. இது எந்த லெவலில் இருக்குது படிக்கிற வீதம் பார்த்தோம்னா, முதல் 2 இடம் வந்து நம்ம மதம் சம்மந்தப்பட்ட எழுத்துக்கள், அது எந்த மதமோ எந்த நாடோ எல்லா இடமும் அது முதல் 2 இடத்துல அவங்க டாப்பில் இருப்பாங்க. 3வது ஐச்சிங், இப்போது உலக நடப்பில் 3வது லெவலில் படிக்கிற புத்தகம் இது. ஆதி காலத்தில் ஐச்சிங் வந்து ஃபஸ்ட்டு கிளாசிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, ராஜா காலத்தில் ஐச்சிங் படிக்க தெரிஞ்சவங்க தான் அரசாங்க உத்தியோகம் போக முடியும். இது மன்னர்கள் ஆட்சி காலத்தில். இப்போ காலம் மாறி இருக்கு, இருந்தாலும் ஐச்சிங் ஸ்டில் ரெட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐச்சிங் இஸ் டேக்கன் டு தி வெஸ்டர்ன் வேர்ல்டு. கடைசியாக ஒரு கேள்வி, இப்போது நம்ம இந்தியன் ட்ரெடிஷனில் ஐச்சிங்கோட ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? ஏதாவது இந்தியன் மாஸ்டர்ஸ் இது மாதிரியான விஷயங்களோட கனெக்ட் ஆயிருந்துருக்குறாங்களா? அதற்கு ஏதாவது வரலாற்று சார்ந்து விஷயங்கள் நிறைய இருக்குது. சொல்லாத மதிப்புக்குரிய அகஸ்தியர் மகான் எழுதின அகஸ்தியர் பாய்ச்சிகை 64. அதுக்கப்புறம் சகாதேவன் அருளிய ஆரூடம், அதுவும் 64. ஐச்சிங்கும் 64. டிஎன்ஏ 64. பைரவர்கள் 64. யோகினிகள் 64. ஸ்ரீ சக்கரம் 64. சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஊரில் இவங்க 2 பேரும் தான் ரொம்ப குறிப்பிட வேண்டியவங்க. அது போக நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, நாடி இருக்குது. ஆனால் நாடியில் என்னென்ன, பெருவிரல் பொருந்தினா தான் நாடி படிக்க முடியும். எழுத்து நாடி, ஓலை நாடி. ஜீவ நாடிக்கு வித்தியாசம் உண்டு. அனுமதாசன் ஒரு ஐயா இருந்தார், அவர் இப்போ இல்லை, காலமாயிட்டார். மற்ற நிறைய பேர் பலவிதமான நாடிகள் படிக்கிறாங்க. அதில் எல்லாம் வந்து ஜீவ நாடி படிக்கிறதுக்கு கைவிரல்லாம் தேவையில்லை, பிரமிக்க மாதிரியான விஷயம் அது. ஸோ இது போக உலகத்தில் பல நாடுகளில் பல விதமான நாலேஜ் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனேன்னா, வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் அங்கே ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, யோரூபா ட்ரெடிஷன். யோரூபா ட்ரெடிஷனில் வந்து ஈஃபா அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஈஃபா வந்து கௌரியை மாலை மாதிரி பண்ணி அதை வச்சு படிக்கிறது. ஈஃபா வெரி காம்ப்ளெக்ஸ், 256 இருக்கும். அதில் இப்போ ஐச்சிங்கில் 64 இருக்கும். ஈஃபாவில் 4 × 64 254 வரும் அதில். ஸோ இந்த மாதிரி இப்போ அதுக்கு மேலே நார்வீஜியன் சிஸ்டம் போனீங்கன்னா ரூன்ஸ்ன்னு இருக்கும். ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா டேரோ இருக்கும். அதே மாதிரி இங்கிலாண்டுக்கு போனீங்கன்னா ஆர்த்தேரியன் ரைட்டிங்ஸ், ஓகம் ஸ்கிரிப்ட்ஸ், அது போக ஆர்த்தேரியன் டேரோ, மெர்லின்ஸ் விஸ்டம். அது கீழே இறங்கி வந்தீங்கன்னா கிரீஸில் டெல்ஃபிஸ் ஆரக்கல் இருக்கிறதுல டெல்ஃபிஸ் ஆரக்கல் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட். ஸோ இப்படி உலகம் முழுக்க சமகாலத்திலேயோ அல்லது வேறு காலத்திலேயோ உதவிகள் மனுஷங்க தன்னுடைய வாழ்வை முன்னேற்றிக்கிறதுக்கு, தனக்கு ஏற்படுற கஷ்டங்களை குறைச்சிக்கிறதுக்கு, அது போக வழி காட்டுறதுக்கு, இந்த வழியில் போனோமா அப்படி வேண்டாமா, இது நேராக போனோமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் போக தன் வாழ்க்கையை நேர்படுத்துறதுக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் மேலே அல்கெமி, இம்மார்டாலிட்டி. ஐச்சிங் இந்த புக்கில் வந்து இம்மார்டாலிட்டிங்கிற ரைட்டிங்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், ஸ்டில்னஸ், த டோ டஸ் நாட் மூவ், கீப் யுவர் பாடி ஸ்ட்ரைட். இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, குண்டலினி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஸ்பைனை நேராக வச்சு, முதுகு தண்டை நேராக வச்சு
தவஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் முடியும். இதெல்லாம் கடந்து சித்தர்களோட சம்பந்தம் என்ன? ரொம்ப நல்ல கேள்வி அது. வே போ யாங் அந்த பேரில் போக முனிவர் சைனாவில் வாழ்ந்தார். எழுதியிருக்கிற ரைட்டிங் இது வெளிப்படையாக கிடைக்காது, உணர்த்தப்பட்டது. போயாங் இந்த ஐச்சிங் அப்படிங்கிற இதோட நல்லா சம்மந்தப்பட்டிருக்கார். அவருடைய வேலைகள், படம் போடுறது, ரசவாதம், இதை கண்டுபிடிக்கிறது, இப்படி பல விஷயங்களை அவர் ஐச்சிங்கில் அந்த இதை உபயோகிச்சிருக்கார் அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டது. ஸோ சித்தர்களுக்கும் இந்த நாலேஜ் பற்றி தெரியும். ஸோ நமக்கு அது வரம். நம்ம அந்த பூமியில் பிறந்திருக்கோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கோம் நம்மளும் நம்ம பிள்ளைகளும். அதுதான் ரொம்ப என்ன சொல்கிறது, மரியாதைக்குரிய, ரொம்ப மதிப்புக்குரிய விஷயம். வணக்கத்தை சொல்லிக்கணும் அதுக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு ஐச்சிங் பொறுத்த இது ரொம்பவும் ஒரு நுணுக்கமான ஒரு கணிப்பு முறை. அதில் உங்களுடைய இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியன் அவர்களை நாங்கள் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த ஐச்சிங்கை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரைனிங் கோர்சஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? நியாயமான கேள்வி. பொதுவாக ஐச்சிங் எல்லாராலையும் எடுத்து படிச்சிட முடியாது. இது யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இது படிக்கிறதுக்கு பொறுமை வேணும். கால் பூமியில் பதிஞ்சு உட்காரணும். அதாவது ஓடிண்டே இருந்து படிக்க முடியாது. மல்டி டாஸ்கிங் உதவாது. சத்தமாக இருக்கிறது, எப்பயும் ரொம்ப வேகம் காட்டுன்னு அந்த குணங்கள் இருக்கக்கூடாது. பணிவு வேணும். ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும். அதில் பணிவு, அடக்கம், ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், அதுக்கு பேர் குவெஸ்ட் அப்படின்னு பேர். அந்த குவெஸ்ட் இருந்ததுனால தான் இப்படி பலவிதமான இது வெளியில் வந்தது. இதெல்லாம் போக சேர்ந்தா மாதிரி இதை படித்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இந்த புத்தகத்தில் 64 சாப்டர் இருக்கும். 64 சாப்டர்லேயும் வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ரிப்பீட் ஆகாது. அது போக கேள்வி கேட்குற நபரோடு அது இணைஞ்சிக்கும். அவங்களுடைய அந்த நிலைமை, அந்த நேரம், அந்த கண்டிஷனை பொறுத்து அது இணைஞ்சிக்கும். ஸோ அதனால் ஒரு விஷயத்துக்காக இதை படிக்க தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு உந்துதல் வேணும். ஒரு என்ன சொல்கிறது, அதோடு நம்ம பயணிக்கிற அந்த மனோபாவம் இருக்கணும். அப்போ தான் இதை எடுத்து படிக்க முடியும். பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, யூ கேனாட் ரீட் ஐச்சிங் லைக் எ நாவல் ஆர் அ த்ரில்லர். பட் ஸ்டில் நான் என்னுடைய 30 வருஷ அனுபவத்தில் நான் என்ன உணர்ந்தேன்னா, இது படிக்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் கொண்டு வந்தால் இதை ஒரு நபரால் ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே படிக்க முடியும். நான் அந்த ஃபார்முலாவில் தான் டீச் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட பேருக்கு அதை டீச் பண்ணியிருக்கேன். இந்த 6 மணி நேரத்தில் என்ன நடக்கும்னா, நான் கொடுத்த அந்த சிலபஸ் படி படிக்க சொல்லுவேன். என்னுடைய நோட்ஸை அவங்க என் கண்ணு முன்னாடி படிக்கணும். சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. கொடுக்க வேண்டிய உதாரணங்கள், கேஸ் ஸ்டடிஸ், அதோட சம்மந்தப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத நான் அந்தந்த நபருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற லெவலில் விளக்குவோம். தானே எடுத்து படிக்கக்கூடாதா, எனக்கு உங்கள் உதவி வேண்டாம் அப்படின்னா அதுவும் முடியும். ஆனால் என்ன கஷ்டம்ங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுன்றது சரியான்னு சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இதை இப்படியும் புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபோரம்லெல்லாம் இதை கேட்டு அவ்வளோவா தெரிஞ்சுக்க முடியாது. என்னுடைய அனுபவத்தில் ஃபோரமில் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிற பதில் அவங்கள த்ரில்லாகி த்ரோன் ஆஃப் பேலன்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஒரு அம்மையார் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் படிக்கிறாங்க. கேள்வி என்னென்னா, அமெரிக்கா முழுக்க காரில் தன்னுடைய உறவினர்களை பார்க்க போகணுன்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க மனசில் 56 ஸ்டேட் இருக்குது, எங்கே முதல்ல ஆரம்பிக்கிறதுன்னு கேள்வி. அவங்க ஐச்சிங்கை கேட்டாங்க, ஒரு பதில் வந்தது. அந்த இமேஜை பார்த்துட்டு அந்த ஃபோரமில் எழுதின உடனே நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் இருக்கிற வயசான பெண்மணியை முதல்ல பாரு. அந்தம்மா முதல்ல புரியல, அதுக்கப்புறம் புரிஞ்சு அதை வச்சு நடவடிக்கை எடுத்து முடிவெடுத்து தன்னுடைய வயசான ஒரு அத்தை இருக்கிறத உணர்ந்து அவங்கள போய் பார்க்குறாங்க. இந்த அம்மா பார்த்துட்டு வந்த 2 நாளில் அந்த அத்தை இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நான் சொன்னபடி அத்தையை பார்த்துட்டு மீதி பேர் அப்புறம் பார்க்குறாங்க. அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலை உணர்ந்து அதை உங்களுடைய நடவடிக்கையில் முடிவில் சேர்த்து செயல்படுத்தும் போது அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பெண்மணி அங்கே அந்த இதை ஃபாலோ பண்ணதுனால
சாக கடந்த அத்தையை பார்க்க முடிஞ்சுது, இல்லைன்னா அந்த சந்தர்ப்பம் போயிருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கிறது, நம்மளை காப்பாற்றுறது, நம்மளை வழிநடத்துறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் என்ன வேணால் கேட்கலாம், எனக்கு வந்து என்னுடைய சிந்தனை, என்னுடைய முடிவு தான் கடைசி, நான் எதுக்கு ஐச்சிங் சொல்கிறத கேட்கணுமா? கட்டாயம் கிடையாது. ஐச்சிங் வந்து உங்களை இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லாது, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணினா இதெல்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து கார் ரொம்ப சத்தப்படுத்தி அவள் கடன் கொடுக்குற வீட்டுக்கு போகிறான். இதை பார்த்துட்டு கடன் கொடுக்குறவர் என்ன நினச்சிக்கிறாரு, இவனுக்கு கொஞ்சம் கனம் ஜாஸ்தி, குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைய விட்டுறாரு. அந்த நபர் எங்கேயும் வந்து கேட்குறான். நான் அவனுக்கு வந்த பதில், அபேண்டன் த கார்ட் அண்ட் வாக். நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் காரை எடுத்துகிட்டு போய் ஏதோ இந்த டோர் க்ளோஸ் பண்ணி சத்தம் பண்ணுறது இல்லை, அது அவருக்கு பிடிக்கல. சொன்னேன், உன் காரை 10 அடி முன்னால் நிறுத்திட்டு நடந்து கடன் கொடுக்குற வீட்டுக்கு போ. அது அவர் அங்கேருந்து பார்க்குறாரு, இந்த பாவம் இந்த பையன் நடந்து வரான், இவனுக்கு தலைகணமெல்லாம் குறைஞ்சிருச்சு, அவசியம் இருக்குது அப்படின்ட்டு அவர் இரக்கம் காட்டி இந்த மனுஷனுக்கு உதவி செய்கிறார். பேங்க்குக்கு போய் அவர் பேசுகிறார், நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபண்டு பண்ண போகிறேன், நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா இவன் மேலே போலீஸ் கேஸ் ஆகிடும். இது எதுக்கு சொல்ல வரேன், இந்த அட்வைஸை சைக்காலஜிஸ்ட் கொடுக்க முடியாது. ஐச்சிங் இஸ் மெடிசன், டெக்னாலஜி, பீப்புள், ரிலேஷன்ஷிப், ஃபுட், ஈட்டிங் ஹேபிட், அது போக ஸ்ட்ராட்டஜிஸ், வார்ஃபேர், ஃப்ளைட், கல்டிவேஷன், ஹெல்த், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் வெஞ்சர், எது வேணால் நம்ம கேட்குற கேள்வி தான் லிமிட்டேஷனாக இருக்குமே தவிர பதில் லிமிட்டேஷன் இருக்காது. இப்படி மீனிங். Thank you so much, sir. Once again, thank you.